April 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். 10 hours. இது ஒரு தமிழ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இளையராஜா கலைபெருமாள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இவரோட டெபியூட் ஃபிலிம். இந்த படத்துல சிபிராஜ், காஜராஜ், திலீபன், ஜீவா ரவி, சரவணன் சுப்பையா, ராஜ் ஐயப்பா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சென்னை டு கோயம்புத்தூர் போகிற நைட் பஸ்ல ஒரு மர்டர் நடக்குது. அது பேசஞ்சர்ஸ்க்கு தெரியாம போலீஸ் ஆஃபீஸரான சிபிராஜ் இந்த கேஸை சால்வ் பண்ணணும், அதுவும் 10 ஹவர்ஸ்க்குள்ள. அப்போ என்ன நடக்குதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஜெய் கார்த்திக் பண்ணியிருக்காரு. மியூசிக் KS சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் லாரன்ஸ் கிஷோர் பண்ணியிருக்காரு. டியூபன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கலியுகம் 2064. இது ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி. பிரமோத் சுந்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சாரதா, ஸ்ரீநாத், கிஷோர் குமார் ஜி, இனியன் சுப்ரமணி, ஹாரி, ஆர்யா லட்சுமி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 2064 வேர்ல்டு ஃபுல்லா டெக்னாலஜி ஃபுல்லா டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனா அது லைஃபையே வேற லெவல் ஆபத்து கொண்டு போகுது. அப்போ ஒரு போல்டான உமன் சாரதா சர்வைவல்காக ஃபைட் பண்றா. அதான் ஸ்டோரி. டிஸ்டோபியன் வேர்ல்டு, ஃபியூச்சரிஸ்டிக் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி கே ராம்சரண் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டான் வின்சென்ட் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் நிமல் பண்ணியிருக்காங்க. RK இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சச்சின். இது 2007ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்துல விஜய், ஜெனிலியா, வடிவேலு லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இப்போ ரீ-ரிலீஸ் பண்றாங்க. 18 April 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஹாத்னே உதயா. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா மூவி. இந்த படத்தை AK குஞ்சுராமன் பணிக்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல தேவராஜ் கோய்கோடு, முகமது சாண்டி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நார்த்தன் மலபார்ல நடக்கிற ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. ட்ரீகரிப்பூர்ல இருக்கிற ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிம். இந்த படத்துக்கு நத்யா தர்மி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கேக் ஸ்டோரி. இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இந்த படத்தை சுனில் கரந்தூர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அசோகன், மல்லிகா சுகுமாரன், வேதா சுனில், மேஜர் ரவி, ஜானி ஆண்டனி, அருண்குமார், சஜால், இவா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்துல நடக்கிற ஸ்டோரி தான் இந்த பிலிம். ஒரு குரூப் ஆஃப் கஃபே ஓனர் ஒரு கேக் ரெசிபியை புதுசா ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. இந்த கேக் ஸ்டோரியில ஒவ்வொரு கேக்குக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. ஸ்வீட் மெமரிஸ், ஃபேமிலி எமோஷன்ஸ், ஹார்ட் வார்மிங் பிளாஷ்பேக்ஸ்னு லைட்டா எமோஷனல் ஃபீல் குட் ட்ரை படமா இருக்கும். இந்த பிலிம்க்கு சித்ரவேதா ரீல்ஸ், JKR ஃபிலிம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. April 18, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஒடேலா 2. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மூவி. அசோக் தேஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிலிம்ல ஹேபா பட்டேல், தமன்னா, வசிஷ்டா என் சிம்ஹா மெயின் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒடேலா வில்லேஜ்ல மறுபடியும் பயங்கர கொலை நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சவுந்தரராஜன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சுரேஷ் போப்லி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கௌதம் ராஜு பண்ணியிருக்காரு. ஸ்ரீ சத்யா சாய் ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அர்ஜுன் சன் ஆஃப் விஜயந்தி. இது ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா மூவி. சுதீர் வர்மா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல நாகா சௌரியா, பிரியங்கா ஜாவ்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு அம்மா பையனோட பாண்ட் அப்புறம் பாஸ்ட்ல இருந்து அவங்க ஃபேமிலி சீக்ரெட்ஸ் வெளியில வருது. அப்ப என்ன ஆகுதுன்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி விஜய் சி குமார் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அனுப் ரோபன்ஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் நவீன் ஒலி பண்ணியிருக்காங்க. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டியர் உமா. இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி. இந்த படத்தை வித்யாசாகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சுமந்த் அஸ்வின், மேகா ஆகாஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. காலேஜ்ல நடக்கிறத ஒரு லவ் ஸ்டோரி பத்தினதுதான் இந்த பிலிமோடது. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஷாம் கே நாயுடு பண்ணியிருக்காங்க. மியூசிக் விவேக் சாகர் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ் பண்ணியிருக்காங்க. RK ஃபிலிம் ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜகமேரி ஜெனா சத்யம். இது ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை திருப்பதி பல்லே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அவினேஷ் வர்மா, ஆத்யா ரெட்டி, நீலிமா, வாசுதேவ் ராவ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இது 1994ல தெலுங்கானா பார்டர்ல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜான திம்தால நடக்கிற ஸ்டோரி. இந்த படத்துக்கு மியூசிக் சுரேஷ் பாப்லி பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஷோய்ப் அகமத் KM பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் அமர் ரெட்டி, குடுமுல்லா, உப்பு மருத்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததா காட்டி. இது அனுஷ்கா நடிச்ச ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் இப்ப ரிலீஸா இருக்க வேண்டியது போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. 18 April 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். யுத்தகாண்டா சாப்டர் 2. இது ஒரு கோர்ட் த்ரில்லர் டிராமா பிலிம். பவன் பட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அஜய் ராவ், அர்ச்சனா ஜோயஸ், பிரகாஷ் பெல்வாடி, TS நாகபரணா, ரத்யா ராகேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிலிம்க்கு மியூசிக் KP பிரவீன் பண்ணியிருக்காங்க. ஹேம்நாத் ஜோயஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அஜய் ராவ் ப்ரொடக்ஷன்ஸ், ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கோரா. இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தை ஒர்டா ஸ்ரீ டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சுனாமி கிட்டி, ஷரிஷ்மா ஸ்ரீகர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிலிம்க்கு ரத்னாமா மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வீர சந்திரஹாசா. இது ஒரு மெத்தாலஜிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தை ரவி பசூர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சிவராஜ் குமார், நாகஸ்ரீ GS லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி கிரண் குமார் R பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரவி பசூர் பண்ணியிருக்காரு. NS ராஜ்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பிரித்யா ஹுஜா. இது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை V குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல விஜய், கும்கும்,
கம் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இது லேட் 1990ஸ்ல நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சுனில் கேஆர்எஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஜேஎன் ரங்கராஜன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பிரவீன் விஷ்ணு பண்ணியிருக்காங்க. டி கௌரிகுமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரிக்ஷா சாலகா. இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தை ஆயுஷ் சசிகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஷிரந்த் குமார், ரஜினி கௌதா, பாலராஜ்பாடி, ஹரிணி ஸ்ரீகாந்த் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ரிக்ஷா டிரைவர் லைஃப்ல நடக்கிற விஷயம் தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு மியூசிக் அதிஷய் ஜெயின் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பானர்ஜி வம்சி பண்ணியிருக்காங்க. ஸ்ரவதி சசிகுமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 18 ஏப்ரல் 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கேசரி சாப்டர் 2 இது ஒரு ஹிந்தி ஹிஸ்டாரிக்கல் கோட்ரம் டிராமா மூவி. இந்த படத்தை கரண் சிங் தியாகி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அக்ஷய் குமார், மாதவன், அனன்யா பாண்டே, ரெஜினா கேசன்ட்ரா, சைமன் பால்சேஜே, அமித் சேல், மசபா குப்தா லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இது 2019ல ரிலீஸ் ஆன கேசரி ஃபிலிமோட ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான். இந்த டைம் ஜாலியன் வாலாபாக் அப்புறம் கோர்ட்ல நடந்த சம்பவத்தை பத்தி பேசியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ண டைம்ல இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக எப்படிலாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடினாங்க, அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி டிபோட் சாய்ராய் பண்ணியிருக்காங்க. சஷ்வத் சஷ்தேவ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் நிதின் பெய்ட் பண்ணியிருக்காங்க. தர்மா ப்ரொடக்ஷன்ஸ், கேப் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ், லியோ மீடியா கலெக்டிவ் சேர்ந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பேடிங்டன் இன் பேரோ. இது ஒரு அட்வென்ச்சர் காமெடி டிராமா மூவி. இந்த படத்தை ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் தேவ்காலி. இது ஒரு மெத்தாலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம்.